கண்ணால் காண்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், தீர விசாரிப்பதே மெய் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா பஸ் டிரைவரான ஓடி போகிறதும் ஒரு மெய் தான். உண்மைதான். அதாவது உண்மையாக நடந்திருக்கேன் கேரளாவில். பட் நீங்கள் இங்கே ஒரு சில பேர் என்ன பரப்பிட்டு இருக்காங்க அப்படின்னா, ஏங்க இப்போ தாங்க கல்யாணம் முடிஞ்சிச்சு, அடுத்த நாள் ஓடி போயிடுச்சுங்க அப்படின்னு உட்காந்து போட்டுட்ருக்கீங்க. கேரளாவில் ஒரு பிரபலமான ஒரு இன்ஸ்டா தம்பதி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா லவ் பண்ணி கல்யாணம் முடிச்சிருக்கிறாங்க. 2024 கல்யாணம் முடிஞ்சிருச்சு. பட் நீங்கள் இப்போ கல்யாணம் ஆன மாதிரி இங்கே நிறைய பேர் எடுத்து போட்டுட்ருக்கீங்க. ஏங்க இப்போ தாங்க ஓடி போச்சு, ஓடினது இப்போ தாங்க ஓடி போச்சு, ஆனால் கல்யாணம் முடிஞ்சது 2 வருஷம் முன்னாடியே முடிஞ்சிருச்சுங்க. என்ன நடந்திருக்கு? கல்யாணம் ஒரே 2 பேரும் ஒரே தெருவுன்னு வேறு சொல்கிறாங்க. 2 பேரும் லவ் பண்ணி கல்யாணம் முடிச்சிருக்காங்க. இன்ஸ்டாவில் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கப்புள்ஸ் ரீல்ஸ் அதிகமாக போட்டிருக்காங்க. நிறைய பேர் வந்து இவங்களுக்குள்ள பயங்கரமாக சந்தோஷமான ஒரு இணக்கமான வாழ்க்கை அமைஞ்சிருக்கு. இணக்கமான இப்படி ஒரு கப்புள்ஸாக இருக்கணும், நம்மளும் இந்த மாதிரி தான் ஒரு ஹஸ்பண்ட் வேணும், நமக்கே இந்த மாதிரி தான் ஒரு ஒய்ஃப் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான ஒரு கமெண்ட் செக்ஷனில் கதற விட்ட ஃபேன்ஸ் அங்கே அதிக பேர். ஆனால் இப்போ ரீசெண்டாக என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பஸ் டிரைவரோட ஓட்டம் பிடித்த இன்ஸ்டா பிரபலம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ஒரு நியூஸ் சேனலில் பார்த்துருப்பீங்க, ஏன்னா ஏதாவது யூடியூப் சேனலில் பார்த்துருப்பீங்க. இது உண்மையாக பொய்யான்னு கேட்டிங்கன்னா நடந்திருக்கு, ஓடிட்டாங்க. என்ன பண்ண சொல்கிறீங்க? பாதிக்கப்பட்டது யார்? அந்த பையன்தான். பாதிக்கப்பட போகிறவங்க யார்? அந்த பொண்ணு தான். எப்படியும் அடிபட்டு மிதிப்பட்டு திரும்ப வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இங்கே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குல்ல, அங்கேயே அடிபடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரி, இது என்னை பொறுத்தவரைக்கும் கேட்டிங்கன்னா சரியாக தவறா அப்படின்னு கேட்டிங்கன்னா முழுக்க முழுக்க தவறு. அதாவது இப்போது அந்த பொண்ணு ஓடி போனதுக்கப்புறம் ஒன்று சொல்லுதான். என்ன சொல்லுதுன்னா, அவருக்கு வந்து பல பெண்களோட தொடர்பில் இருந்தார், அதனால் ஒரு இதுக்கு இதாங்க பதில் அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்கா இல்லையா? அதே மாதிரி எனக்கு என்னென்னு யோசிக்க தோணுச்சு, இங்கே எத்தனை பேர் வந்து அத்தனை பேர் இன்ஸ்டா கப்புள் ரீல்ஸ்லாம் உட்காந்து போட்டுட்ருக்காங்களா? ஆல்ரெடி நானே இதை ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருந்தேன். குடும்ப பெண்கள் பயங்கரமாக பாதிக்கப்பட்டுட்டு இருக்கிறாங்க. பல இன்ஸ்டா கப்புள்ஸ் ரீல்ஸ் இந்த மாதிரி போடுறவங்கள பார்த்து நம்மளும் போடணும்னு சொல்லிட்டு போடுறாங்க. பல பேர் குடும்பங்கள் சீரழியுது, பல குடும்பங்களை சீரழிச்சிட்டு பல பேர் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பல வீடியோ இந்த சேனல்லையே நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். பட் இன்னும் இந்த திருந்தாத ஜென்மங்கள் எங்கள் ஒரு சில பேர் கேவலமாகவும் அருவருப்பாகவும் இந்த வீடியோஸ்லாம் பயங்கரமாக போட்டுட்ருக்குறாங்க. அவங்களுக்கு நான் ஒன்று சொல்லிக்கிறேன், உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு இன்னும் வெட்ட வெளிச்சமாக நீங்கள் இந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மில் நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா ஒரே ஒரு சீனை கட் பண்ணி நீங்கள் போட்டுட்ருக்கீங்க. எனக்கு தெரிஞ்சு ஃப்யூச்சரில் நீங்கள் அந்த சீனையும் கட் பண்ணி அதை சப்ஸ்கிரைப் பிளாட்ஃபார்ம் வச்சு அதையும் நீங்கள் சேல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு இங்கே ஒரு சில கப்புள்ஸ்க்கு நான் தெரிய வைக்கிறேன். நீங்கள் ஒரு விஷயத்தை மட்டும்தான் கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ 1 மணி நேரமாக நடக்க வேண்டிய விஷயத்தை அதை மட்டும் கட் பண்ணிவிட்டு டே டு லைஃப்பில் நமக்கு என்ன நடக்குதுன்னு மொத்தத்தையும் நீங்கள் அப்லோட் பண்ணுறீங்க. நிறைய விஷயத்தை எக்ஸ்பிரஸ் பண்ணுறீங்க, சாரியிலேருந்து எல்லாமே. சாரி, அது தப்பாக சொல்லியிருந்தேன்னா சாரி. பட் இங்கே ஒரு சில கப்புள்ஸ் நல்ல ரீல்ஸ் போடுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கு என்னோட பாராட்டுக்கள். பட்டு கேவலமாகவும் அருவருப்பாகவும் நிறைய பேர் போட்டுட்ருங்க. அவங்கள பார்த்து இங்கே நிறைய பேர் ரீல்ஸ் போட்டுட்ருக்குறாங்க. இப்போ இதே மாதிரி இவங்களும் இதே மாதிரி தான் இருந்தாங்களான்னு கேட்டிங்கன்னா என்னை பற்றி இவங்களை நான் ஃபாலோ பண்ணலை. பட்டு அவங்களோட ஹிஸ்ட்ரி இப்போ எடுத்து பார்க்கும்போதுல பயங்கரமாக இவங்களோட ரீல்ஸ்லாம் போடுறாங்க. நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் இவங்க இந்த மாதிரி கப்புள்ஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கணுங்க அப்படின்னு சொல்லலாம் நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் இவங்களை பாராட்டியும் போட்டிருக்காங்க. இப்போ இதில் என்னென்னா, அந்த பொண்ணு ஓடிடுச்சுங்க, பஸ் டிரைவரோட ஓடிடுச்சு, நைட்டோட நைட்டாக அது ஓடிடுச்சு. இப்போ இதனால் பாதிக்கப்பட்டது அந்த பையன் தான் பாதிக்கப்பட்டிருக்கான். இப்போது இவங்களுக்குலாம் என்ன தோணியிருக்கும், என்னோடய ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே, எங்க இப்படி சந்தோஷமாக இருந்த கப்புள்ஸ் எப்படிங்க பிரிஞ்சாங்க? அப்போது இப்படி கப்புள்ஸே வந்து ஓடி போகும்போது அப்படின்னு ஒரு டாட் வருதா இல்லையா? அப்போது எல்லாருமே வந்து ஒரு வீடியோக்காக தன்னோட முகத்தை மறைச்சிக்கிறாங்களா? இப்படி தான் இருக்கணும்னு சொல்லிட்டு வீடியோக்காக சந்தோஷமாக நடிச்சுக்கிட்டாங்களா? அப்போ அந்த பொண்ணு இத்தனை நாள் அந்த பையனை ஏமாற்றிட்டே இருந்திருக்காங்கன்னா அந்த பையனுக்கு எவ்வளோ வலிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே தோணுதுங்க. ஏன்னா நீங்கள் நல்லா நினச்சி பாருங்களேன், இவ்வளோக்குள்ள வீடியோஸ்லாம் எடுத்து போட்டிருக்காங்க, இவ்வளோக்குள்ள ஜாலியாக இருந்திருக்காங்க, அது வீடியோவுக்கு. பட் அந்த பையனுக்கு தெரியுமா அவன் நமக்கு உண்மையாக இருக்கிறாங்க, பொய்யா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தானே அந்த வீடியோ எடுத்திருப்பான். பட்டு இப்படி போகும்போது அவனோட மனசு எவ்வளோக்குள்ள உடஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அதை ஃபீல் பண்ண முடியுது. ஏன்னா ஒரு 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 எப்படி சொல்ல, ஒரு பெண்ணுக்கு தான் இன்னொரு பெண் மனசு தெரியும், ஒரு ஆணுக்கு தான் ஒரு ஆணோட மனசு தெரியும். அவன் எவ்வளோக்குள்ள குத்துதே குடையுது, ஒரு பிரேக்கப்பான எப்படி குத்துதே குடையுதுன்னு இருக்குமோ அந்த மாதிரி இது அதுக்கும் மேலே ஒரு வலி கொடுக்கணும்ல. ஏன்னா ஒரு கட்டின மனைவி என்னத்தவங்க கூட ஓடும்போது. பட் இங்கே அதையும் உட்காந்துருந்துக்கிட்டு அவன் சரியில்லை இவன் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறதுல ஒரு பிரோஜனமும் இல்லாமல் இருக்குது. இந்த வீடியோவே நான் எதுக்கு மேக் பண்ணுறேன்னா, இங்கே ஒருத்தர் கப்புள்ஸ் நீங்கள் நம்ம ரீல்ஸ் போடுறோம், இந்த பார்த்தீங்களா இந்த மாதிரி தான் கப்புள்ஸ் இருக்கணும்னு சொல்லிட்டு எந்த ஒரு மனைவியும் எந்த ஒரு கணவரும் வந்து யாருமே இந்த பாரு எப்படி ஒரு வாழ்க்கை வாழ்கிறாங்க பார்த்தியா, எப்படி பாரு சர்ப்ரைஸ் கிஃப்ட்டு கொடுத்துருக்காங்க பார்த்தியா, எப்படி இங்கே பாரு எப்படி பாரு பிறந்தநாளுக்கு எப்படி ஒரு கிஃப்ட்டு கொடுத்துருக்கான், அந்த பாரு ஆனிவர்சரிக்கு எப்படி கிஃப்ட்டு கொடுத்துருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தவங்க கப்புள்ஸ் ரீல்ஸை பார்த்துட்டு பண்ணாதீங்க. ஏன்னா அதெல்லாம் வந்து ஃபேக்காக இருக்கலாம்.
ரீல்ஸ்க்கு அவங்க துட்டுக்கு மொத்தத்தில் சொல்ல போனீங்கன்னா அதை அப்படி ஒன்று பண்ணி நீங்கள் மாதிரி செலிப்ரேட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அது வந்து வியூஸ் அள்ளிட்டு போகும். அதை பார்த்துட்டு உங்களோட ஒய்ஃபோ உங்களோட கணவரோ இந்த பேர் அவன் பொண்டாட்டிக்கு இப்படி பண்ணி கொடுத்துருக்கான், அங்கே பாரு இப்படி பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு தான் வீட்டுக்குள்ளே சண்டை வர்றதை நிப்பாட்டிடுங்க. அவன் துட்டுக்காமையும் அவன் ரீல்ஸ்க்காகவும் உட்காந்து பண்ணிகிட்டு இருக்கான். இன்னும் ஒரு சில பேர் இப்படி சொல்லி காட்டுறதை வந்து விட்டுருங்க தயவு செஞ்சு. அவன் காசுக்கு பண்ணிகிட்ருக்கான், அவ்வளோதான். புரியுதா? அதை விட்டுட்டு வந்து இதை நீங்கள் கம்பேர் பண்ணி பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா உங்கள் லைஃபு கண்டிப்பாக ஸ்பாயில் ஆகும். அப்படி மட்டும் என்னவே பண்ணாதீங்க. தனக்கு என்னால் முடியுமோ அதை அவன் புருஷன் அவன் மனைவிக்கு பண்ணுவான். மனைவிக்கு தன்னால் என்ன பண்ண முடியுமோ அதை புருஷனுக்கு பண்ணுவாங்க. அப்படி ஒரு இல்லறமான ஒரு வாழ்க்கை இந்த தூய தமிழில் இருக்குதோ அப்படி ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்க கற்றுக்குங்க. அதுதான் பெஸ்ட்டு என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா. இங்கே சண்டை சச்சரவுலாம் இருக்க தான் செய்யும். பட் அதை விட்டுட்டு அவன் லைஃப் நல்லா இருக்குது, அவன் பொண்டாட்டிக்கு அதை வாங்கி கொடுத்தான், அவன் புருஷனுக்கு இதை வாங்கி கொடுத்தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சண்டை போட்டுட்டு வீட்டுக்குள்ள ஒரு சண்டை இழுத்துட்டீங்க அப்படின்னா ரொம்ப தப்பாக இருக்கும். ரெண்டாவது, இந்த சோஷியல் மீடியாவில் நடக்கிறதுலாம் உண்மை நினச்சிட்டு இருக்கவே இருக்காதிங்க. இந்த கப்புள்ஸ் ரீல்ஸ்லாம் போட்டு நிறைய பேர் இந்த பேர் எவ்வளோக்குள்ள இருக்காங்கன்ட்டு அவன் உள்ளே எவ்வளோக்குள்ள அடிபட்டு வீடியோவுக்கு நடிச்சிட்டு இருப்பான். பட் நீங்கள் அவன் வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் சண்டை போட்டுட்ருக்கீங்க அப்படின்னா, அவன் பொண்டாட்டிக்கு அதை பண்ணுறான்னு சொல்லிட்டு சண்டை போட்டுட்ருக்கீங்க அப்படின்னா உங்கள் லைஃப் நான் சொன்ன மாதிரி ஸ்பாயில் ஆகும். அதனால் அவன் வந்துட்டு என்ன இருக்கோ அதை வச்சு வாழ கற்றுக்கு, அவ்வளோதான். இதை தான் நான் சொல்ல முடியும். இங்கே ஒரு சில பேர் வந்து இந்த கப்புள் சீரியல்ஸால் வாழ்க்கையை சீரழிச்சிடாதீங்க. அவங்களும் இதேமாதிரி பண்ணுறாங்க, நம்மளும் இதேமாதிரி பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க வாழ்க்கையை சீரழிச்சு நடு ரோட்டில் வந்து நின்றாதீங்க. அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். நீங்கள் இதை பற்றி என்ன சொல்லிட்டு கீழே கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.